தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல இயக்குனர் ஜெயபிரகாஷ் ரங்கநாதன் இயக்கத்துல நிஜிமோல் ஜோஸ், ரோகிணி, திலீப் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் காதல் என்பது பொது உடைமை. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய நாயகி நிஜிமோல் ஜோஸ் தன்னுடைய அம்மாவான ரோகிணி கிட்ட தான் ஒருத்தரை காதலிக்கிறதா சொல்றாங்க. முற்போக்கு சிந்தனை கொண்ட ரோகிணி தன்னுடைய மகளுடைய காதலுக்கு ரொம்ப சந்தோஷமா சம்மதம் தெரிவிக்கிறாங்க. சம்மதம் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளுடைய காதலனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்றாங்க. தன்னுடைய அம்மாவுடைய விருப்பப்படியே நிஜிமோல் ஜோஸ் தன்னுடைய காதலனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்து அம்மாவுக்கு மிகப்பெரிய ஷாக். அவங்க ஒரு ஆணை கூட்டு வரல, தன்னை போலவே ஒரு பெண்ணை கூட்டு வந்திருப்பாங்க. செய்திகள்ல பார்த்து சமூக வலைதளங்கள்ல விவாதித்து கருத்து தெரிவிச்ச ஒரு விஷயம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நடக்கிறப்போ, என்னதான் ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட அம்மாவா இருந்தாலும் அந்த விஷயத்த ஒரு தாயா எப்படி எதிர்கொள்றாங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய நாயகி நிஜிமோல் ஜோஸ் தன்னுடைய பாலின உணர்வை தன்னுடைய தாய்க்கும் இந்த சமூகத்திற்கும் எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல நாயகியா நடிச்சிருக்கக்கூடிய நிஜிமோல் ஜோஸ் ஒரு சவாலான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப சிறப்பாவே கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை காதலிக்கிறானோ அதே போலதான் தன்னுடைய காதல் அப்படிங்கிறத தன்னுடைய பெற்றோர்கிட்ட விவாதிக்கிற அந்த காட்சியாகட்டும், கொஞ்சம் நேரம் கழிச்சாலும் தன்னுடைய காதல் துணை கிட்ட போய் அன்பு செலுத்துற காட்சி, அரவணைப்பு செலுத்துகிற காட்சி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. அதே போல நாயகியுடைய அம்மாவா நடித்திருக்கக்கூடிய ரோகிணி என்னதான் ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட கதாபாத்திரமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோணத்துல தன்னுடைய மகளுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாம தவிக்கிற ஒரு தாயா நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய அனுபவ நடிப்பால சிறப்பாவே நடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நாயகியுடைய அப்பா வினித், இவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தன்னுடைய மகள் கிட்ட உரையாடுற அந்த காட்சியா இருக்கட்டும், விவாதிக்கிற அந்த காட்சியா இருக்கட்டும், பெற்றோருடைய மனநிலைய பிரதிபலிக்கிற ஒரு நபரா நடிச்சிருப்பாரு. அவருமே தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அதே போல இந்த படத்தினுடைய இசை காட்சிகள் எல்லாமே முடிந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் ரங்கநாதன், அதாவது தன் பாலின சேர்க்கை என்பது ஒரு உடல் தேவை அல்ல, உணர வேண்டிய மனிதர்களின் உணர்வு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாகவும் இந்த படத்துல பதிவு பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தன் பாலின சேர்க்கையாளர்களுடைய மனசையும் வலியையும் அவர்கள் மீதான இந்த சமூகத்தின் மீதான பார்வையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதற்கான கேள்விகளையும் பதில்களையும் இந்த படத்துல சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த படம் முழுக்க ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய விவாதிக்கக்கூடிய காட்சிகளா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை சுவாரஸ்யமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. மிக நாகரிகமான கருத்துக்கள் காட்சிகள் மூலமா தன் பாலின எச்சரிக்கையாளர்கள் மீதான அவங்ககிட்ட இருக்கிற அந்த மனசையும் உணர்வையும் மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காட்சிகளை ஒரு படத்துல ஒரு சீன் வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க. ஆனா அந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட ஒரு படத்தை தேர்வு செஞ்சு அதை படமாவும் ரசிகர்களுக்கு விரும்புற மாதிரியாவும் இந்த படத்தை கொடுத்திருக்காரு. அதுக்காகவே இயக்குனரை பாராட்டணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.